நமஸ்காரம் எல்லாருக்கும். வெல்கம் டு கனாஸ் வாட்ஸ் குக்கிங். இன்றைக்கி நம்ம ஒரு மட்டன் டிஷ் பார்க்க போகிறோம். அதுதான் மட்டன் கிரேவி, கறி குழம்பு அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் நம்ம எல்லாம் செட்டிநாடு மசாலா தான் போட்டிருக்கோம். ஆனால் நமக்கு இங்கே துபாயில் கசகசா கிடைக்காது அப்படின்றனால நம்ம இதில் கொஞ்சம் ஒரு வேரியேஷனுக்காக ஒரு கொஞ்சமாக தேங்காயும் கேஷ்யூவும் போட்டு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக செஞ்சுருக்கோம். அது எப்படி இருக்குன்னு எல்லோரும் டேஸ்ட் பண்ணுங்கள். மட்டன் கிரேவிக்கு தேவையானது என்னென்னு பார்க்கலாம். நான் இன்றைக்கி ஒரு 1.5 கிலோ மட்டன் எடுத்திருக்கேன். இது போன் அண்ட் பீசஸ் சேர்ந்து தான் இருக்குது, ஜஸ்ட் போன் கிடையாது. சேர்ந்து ஒரு 1.5 கிலோ எடுத்திருக்கேன். அதுக்கு ஒரு சின்ன தக்காளின்றனால ஒரு 1.5 தக்காளி எடுத்திருக்கேன். ஒரு 1/4 கிலோ அளவு நான் சின்ன வெங்காயம் எடுத்திருக்கேன். அதை பொடிசாக கட் பண்ணி கொஞ்சமாக ஒரு அரை பூண்டு எடுத்து அதையும் பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். நார்மலாக பூண்டு யூஸ் பண்ணுவாங்க, நான் இன்றைக்கி ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு தான் போட போகிறேன் நான். அதனால் ஒரு ஃப்ளேவருக்காக வெறும் பூண்டு, ஒரு கைப்பிடி அளவு கருவேப்பிலை எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன். இதுக்கு நம்ம ஒரு மசாலா அரைக்க போகிறோம். அதுக்கு எப்படின்னா, நம்ம ஒரு ஸ்பூனு ஜீரகம், 2 ஸ்பூனு சோம்பு, 2 ஸ்பூனு மிளகு எடுத்து லைட்டாக ரோஸ்ட் பண்ணி வச்சுருக்கேன். இதை தான் நம்ம வறுத்து எடுத்துக்க போகிறோம். அதோட நம்ம இந்த கல்பாசின்னு சொல்லுவாங்க, கல்பாத்தின்னு சொல்லுவாங்க. இதுதான் ஃப்ளேவர், எஸ்பெஷலி ஃபார் மட்டன். இது நீங்கள் போட்டிங்கன்னா ரொம்ப ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும், கமகமன்னு டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும், மணமும் ரொம்ப நல்லாயிருக்கும். அதுவும் நான் வறுத்து வச்சுருக்கேன். அதோட இன்றைக்கி நம்ம செப்பரேட்டாக நம்ம மிளகா பொடி மல்லிப்பொடின்னு சேர்க்காம நம்ம வறுத்து நம்ம ரெடி பண்ணி வச்சுக்க போகிறோம். நம்ம ஒரு 5 காஞ்ச மிளகா ப்ளஸ் ஒரு 2 ஸ்பூன் அளவு நான் மல்லி எடுத்து நான் வறுத்து வச்சுருக்கேன். இதையும் நம்ம பொடிச்சு எடுக்க போகிறோம். நமக்கு ஊர்லெல்லாம் நமக்கு கசகசா கிடைக்கும், இங்கே துபாயில் வந்து கசகசா அலவுடு கிடையாது. அதனால ஒரு டேஸ்ட்டுக்காக நான் ஜஸ்ட்டு இந்த ஸ்பூனில் ஒரு 2 ஸ்பூன் தேங்காயும் ஒரு 6 கேஷ்யூ நட்டும் எடுத்து வச்சுருக்கேன். இதை கடைசியில் அரைச்சி அதில் நம்ம சேர்க்க போகிறோம் ஒரு டேஸ்ட்டுக்காக. நமக்கு கிடைக்கும்போது கசகசா எல்லாம் சேர்க்கும்போது ரொம்ப நல்ல டேஸ்ட்டு கொடுக்கும். நீங்கள் அதை செஞ்சு பாருங்கள். செக்கில் ஆட்டின நல்லெண்ணெய் எடுத்திருக்கேன் நான். அதுக்கு ஒரு சின்ன பீஸ் பட்டை, இது வந்து மராட்டி மொக்குன்னு சொல்லுவாங்க. இது நீங்கள் மட்டன் செய்யும்போது சேர்த்திங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். அதுவும் ஒரு ஸ்பூனு சோம்பு, இதுதான் நம்ம போட்டு போகிறோம். இந்த வெங்காயத்தை போட்டு ஒரு கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நம்ம ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறோம். இதில் வந்துட்டு இன்றைக்கி ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் சேர்க்க போகிறோம். எப்போவுமே நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி சேர்க்கும்போது அதோடய டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். நான் நல்லா ஒரு 1.5 கிலோ அப்படின்றனால இதில் ஒரு 2 ஸ்பூன் சேர்த்துட்ருக்கேன் நான். அதுக்கப்புறம் ஒரு 1.5 தக்காளி நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதையும் போட்டு லைட்டாக அதை ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். நம்ம இதில் வாஷ் பண்ணி வச்சுருக்கிற மட்டனை சேர்க்க போகிறோம். சேர்த்துட்டு நம்ம இதை க்ளோஸ் பண்ணி ஒரு 3-4 நிமிஷம் குக் பண்ண போகிறோம். அப்போ அதுலேருந்து அதோட தண்ணி விட்டுக்கிறோம். அதுதான் அதோட இது. அப்போ தான் நமக்கு எவ்வளோ தண்ணி யூஸ் பண்ணோம் அப்படின்றதும் தெரியும். நம்ம இதில் ஒரு 3/4 ஸ்பூன் மஞ்சள் சேர்த்துக்கணும். இப்போது நம்ம அதை மூடி வச்சுருந்தோம், கொஞ்சம் தண்ணி விட்டுருக்கு. இந்த சமயத்தில் நம்ம இங்கே நல்லா ரோஸ்ட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அந்த மசாலையெல்லாம் அது எல்லாத்தையும் நம்ம அரைச்சிட்டு வந்திருக்கோம். அதுக்கு தேவையான உப்பு போட்டு ஒரு 2 நிமிஷம் ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். இப்போ இது நல்லா தண்ணி விட்டுருக்கு. நமக்கு இது கிரேவி மாதிரி வேணும், மட்டன் குழம்பு, மட்டன் கிரேவி அப்படின்றனால நான் இதுக்கு தண்ணி ஊற்றிக்கிறேன். இல்லாட்டினா நீங்கள் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நீங்கள் இதை வந்துட்டு ஒரு பெரட்னாப்பில் கூட நீங்கள் எடுத்துக்கலாம். இது நல்லா இட்லி, தோசை, சாதம், சப்பாத்தியோட கூட நீங்கள் சாப்பிட்லாம். நம்ம ஃப்ரெஷ்ஷாக வறுத்து அரைச்சி போட்டிருக்கோம். ஸோ இதோட மணமும் டேஸ்ட்டும் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது. இந்த மட்டன் கிரேவி இட்ஸ் அ மஸ்ட் ட்ரை. எல்லோரும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ உப்பு மட்டும் பார்த்து போடுங்க. இப்போ நல்லா கொதிச்சுட்டு வருது. இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். எல்லாருக்கும் ஒரு சின்ன டிப், நம்ம இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணும்போது நம்ம இந்த கேஸ்கட் யூஸ் பண்ணுவோம். இந்த கேஸ்கட் வந்துட்டு சம்டைம்ஸ் ஒர்க் ஆகாது, நமக்கு அது பிடிக்காது. அப்போ நான் என்ன பண்ணுவேன்னா, எங்கள் அம்மா சொன்னாங்க, ஜஸ்ட் இது ஒரு 1 hour நீங்கள் வந்து ஃப்ரீசரில் வச்சுட்டிங்கன்னா அதுக்கப்புறமா நீங்கள் க்ளோஸ் பண்ணும்போது அது எப்படியாப்பட்ட கேஸ்கட்டாக இருந்தாலும் உங்களுக்கு நல்லா ஒர்க் ஆகும். ட்ரை பண்ணி பாருங்கள். நம்மளோட கறி குழம்பு மட்டன் கிரேவி ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம ஊற்றின அளவு தான் தண்ணி, அது இன்னும் நல்லா தண்ணி விட்டுருக்கு. இப்போது உப்பு காரம் எல்லாமே கரெக்டாக இருக்குது. நம்ம எடுத்தோம் இல்லையா, 2 ஸ்பூனு தேங்காய், பின்ன ஒரு 6 கேஷ்யூ நட்ஸ், அதை நம்ம இப்போ இதில் ஆட் பண்ண போகிறோம். ஆட் பண்ணி ஜஸ்ட் ஒரே ஒரு கொதி தான் நம்ம வரவிட போகிறோம். தேங்காயெல்லாம் போட்டு நம்ம ரொம்ப நேரம் கொதிக்க விடணும்னு அவசியம் கிடையாது. பிகாஸ் கிரேவி இஸ் ஆல்ரெடி ரெடி. இது ஒரு ஃப்ளேவருக்காக தான். உங்களுக்கு அங்கே கசகசா கிடைக்குது அப்படின்னா நீங்கள் இந்த சமயத்தில் நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா அது ரொம்ப நல்ல டேஸ்ட்டு கொடுக்கும். இந்த ஒரு மாதிரி காரமாக இருக்குது, எரிச்சு கிடக்கு அப்படின்னு எல்லாம் சொல்லுவாங்க சில பேர். அதுக்கு தான் நம்ம ஒரு ஜஸ்ட் ஒரு 2 ஸ்பூனு தேங்காய் போட்டிருக்கோம். பிடிக்கலை அப்படின்னிங்கன்னா நீங்கள் இந்த தேங்காவை கண்டிப்பாக அவாய்ட் பண்ணிடலாம்.
இதை ஜஸ்ட் ஒரு கொதி வரும்போது அதை நம்ம ஆஃப் பண்ணிடலாம். நம்மளோட மட்டன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. we can just serve it.